அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். படிப்பு வேறு பாடம் வேறு அப்படின்னு ஒரு ஒற்றை வரி பொன்மொழி ஒன்றை படித்தேன். படிப்பு வேற பாடம் வேறன்னா இன்னைக்கு நிறைய பேர் பிஇ படிச்சிடுறாங்க. பிஇ படித்த எல்லாருமே இன்ஜினியருங்களா? அந்த தகுதி இருக்குது. எம்பிபிஎஸ் படித்து நிறைய பேர் வருகிறார்கள் ஆண்டுதோறும். ஆனால் எல்லாருமே சிறந்த மருத்துவர்களா? மிகச்சிறந்த மருத்துவர்கள் அப்படின்னா இந்த பட்டம் இருக்கிறவர்களா, அல்லது நம்ம போன ஒரு 2 டோஸ் 3 டோஸ்லேயே நம்மளை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்களா? நாம் யாரை சிறந்த மருத்துவர்களாக நினைப்போம், அங்கீகரிப்போம் அப்படின்னா, யார் தன்னுடைய ஆற்றலால், அறிவால், அனுபவத்தால் அந்த துறைக்கே பெருமை சேர்க்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் இவரெல்லவா சிறந்த டாக்டர், எப்படி கட்டியிருக்கிறான் பாரியா, 1000 வருஷத்துக்கு முன்னால் கட்டினா, எப்பேற்பட்ட இன்ஜினியரியா அப்படின்னு இன்றைக்கும் தஞ்சை பெரிய கோவிலை நாம் கட்டியவனை கொண்டாடுகிறோம். ஏன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கூட சில கட்டடங்கள் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு மழை பெஞ்சாலே அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிருது. ஆனால் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் கட்டியிருக்கிறான்னா அவர் பிஇ அப்படின்ற ஒரு படிப்பு படிச்சிருக்க மாட்டார். தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய அந்த கட்டியவர் இந்த படிப்பு படிக்கவில்லை, ஆனால் அது சம்பந்தமான ஞானம் பெற்றிருக்கிறார், துறை சார்ந்த பாடத்தை தெரிந்து வைத்திருக்கிறார். ஒரு குரு கிட்டக்க ஒரு இளவரசர் பல ஆண்டு காலம் பயிற்சியெல்லாம் எடுத்து முடிச்சுக்கிட்டு கடைசி நாள் புறப்படுகிறார். அப்போ அவரை கூப்பிட்டு இவர் சொன்னார், நீ எல்லாம் கற்றுக்கிட்டியான்றதை கொஞ்சம் செக் பண்ணணும், காட்டுக்கு போய் அங்கே என்னென்ன சத்தம் கேட்குதுன்னு கொஞ்சம் கேட்டு வந்து சொல்லு அப்படின்னார். காட்டில் என்ன சத்தம் கேட்குதா? ஆமாம், போய் கேட்டு வந்து சொல்லு அப்படின்னார். இவர் போனார். அங்கேருந்து வந்து கேட்டேன் குருவே, காட்டில் மிருகங்கள்லாம் கத்துற ஓசை கேட்டுது, பறவைகளினுடைய ஓசை அதெல்லாமும் கேட்டுது, அருவிகள் கொட்டுகிற ஓசை அதெல்லாமும் கேட்டுது. அப்படியா, சரி, பத்தலை, நீ சரியாக கேட்கவே இல்லை, நீ கேட்க வேண்டியதை கேட்கவே இல்லை, போய் மறுபடி கேட்டு வா அப்படின்னார். இவர் போனார், என்னடா இது, நான் ஒன்றுமே கேட்கல அப்படின்றாரே, நம்ம சொல்கிறதையே குரு கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு இவர் போயிட்டு திரும்ப அங்கேருந்து வந்தார். வந்து இப்போ சொன்னார், நான் கேட்டேன், இப்போ வந்து மழை பொழிகிற ஓசை, அருவிகள் கொட்டுகிற ஓசை, பறவைகளின் ரீங்கார ஓசை, தேனீக்களின் ரீங்கார சத்தம், இதையெல்லாம் கேட்டேன். போதாது, சரியில்லை, காட்டுக்கு போயிட்டு இதை தானா கேட்டு வந்திருக்கிற, நீ போனது பிரயோஜனமே இல்லைப்பா, ஒழுங்காக கேட்டு வா அப்படின்னார். போயிட்டு இப்போ திரும்ப வந்தார். திரும்ப வந்து, குருவே, நான் தேனீக்களின் ரீங்கார ஓசை மட்டுமல்ல, பூவிலிருந்து அது தேனை உரியும் ஓசையை கேட்டேன், பூக்கள் பூக்கின்ற ஓசையை கேட்டேன், புல்லின் மீது பனித்துளி விழுகிற பொழுது அந்த பனித்துளி விழுகிற சத்தத்தை கேட்டேன் அப்படின்னார். சபாஷ், இப்போதான் உண்மையிலேயே நீ கேள்விப்பட்டிருக்கிறாய், அரசனாக இருப்பதற்கான தகுதியை பெற்றிருக்கிறாய். எளிமையான குரலை, மென்மையான குரலை, பலவீனமான ஒலியை எப்பொழுது கேட்கிற தகுதி உனக்கு வருகிறதோ அப்போதுதான் நீ தலைமை பீடத்திற்கு தகுதியானவன் என்று பொருள். போய் வா, வாழ்த்துக்கள் அப்படின்னு குரு சொல்லி அனுப்புகிறார். அப்போ இன்றைக்கு எம்பிஏ படிப்புன்னு படிச்சிட்ட காரணத்தினாலேயே ஒரு நிர்வாகத்திற்கு தலைமை தாங்குகிற தகுதி வந்து விடுமா அப்படின்னா, படித்ததனால் வரக்கூடிய சில அறிவை பெற்றிருக்கலாமே தவிர ஒரு பதவியில் உட்காருகிற பொழுது கிடைக்கிற அந்த அனுபவம், அது தருகிற பாடத்துக்கு இணை எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய தலைவர், இந்தியா முழுக்க அவருக்கு பல்வேறு கிளைகள் இருக்கிறது. அவருடைய பெயர் சொல்ல விரும்பல, புகழ்பெற்ற பணக்காரரும் கூட. அவருடைய மகன், அவரும் இன்னைக்கு பெரும் பணக்காரரில் ஒருத்தர் தான். அவர் வெளிநாட்டில் போய் எம்பிஏ மாதிரியான படிப்புலாம் படித்து முடிச்சுட்டு வந்து ஒரு 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 நிறுவனம், அவங்களுக்கு 100 கணக்கில் இருக்குது, அதில் ஒரு நிறுவனம், அங்கே ஒரு 1000 ஊழியர்கள் இருக்கிறார்கள், அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். ஒரு 2 வருஷம் அங்கே இருந்துட்டு அப்புறம் வேறு ஒரு இடத்திற்கு அவர் செல்லுகிறார், வேற ஒரு கிளை நிறுவனத்தை பார்க்கறதுக்காக. அப்போ அவருக்கு ஒரு பிரிவு உபச்சார விழா நடத்துகிறார்கள். அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இங்கே முதல்ல வந்து பதவி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது
ஒரு 1000 குடும்பங்கள் என்னால் வாழ்கிறது, 1000 குடும்பத்துக்கு நான் சாப்பாடு போடுறதா நினச்சிக்கிட்டு தான் இங்கே முதல்ல பதவி ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ உங்களோட 2 வருஷம் இருந்துட்டு விடைபெறுகிற பொழுது தான் தெரியுது, 1000 குடும்பத்தை சேர்ந்தவங்க உழைச்சி ஏன் ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு. எப்படி பார்வை மாறுகிறது. முதலில் படித்து விட்டு வருகிற பொழுது நாம் தான் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறோம்னு நினச்சிட்டு வந்திருக்கிறார். நம்மளால தான் 1000 குடும்பம் சாப்பிடுதுன்னு. 1000 ஊழியர்களின் உழைப்பில்தான் நாம் வாழ்கிறோம் அப்படின்ற பாடம் தலைமை பீடத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரிய வருவது ஒரு அனுபவப்பட்ட பிறகுதான். இந்த பாடத்தை எந்த MBAவும் கற்றுக் கொடுக்காது. அனுபவம் கற்றுத்தருகிற பாடம் வேறு. புத்தர் தன்னுடைய சீடர்களோட காட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாராம். ஒரு அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எப்பா போய் ஏன் அந்த பாட்டிம்மா அழுகுறாங்கன்னு கேளு அப்படின்னு இருக்கிறார். ஒருத்தர் வேகமாக போய் ஏன் பாட்டி என்ன அழுகுற அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப அங்கேருந்து சொல்கிறாங்க, இல்லை அது ஒன்றும் இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த பாட்டிம்மாவோட அந்த தாத்தா இருக்கிறாரு, அவரை புலி அடித்து தின்னுருச்சான். அப்புறம் போன வருஷம் அந்த அம்மாவோட முதல் பையனையும் புலி அடித்து தின்னுருச்சான். 6 மாதத்துக்கு முன்னால் 2வது பிள்ளையும் இந்த காட்டில் இருக்கிற புலி தின்னுடுச்சிங்களாம். அதை நினச்சி தான் அந்த அம்மா அழுகுறாங்க அப்படின்னு. புத்தர் கேட்டார், அப்போ ஏன்பா இங்கேயே உட்காந்துருக்குது, அது ஊருக்கு போக வேண்டியது தானே, ஏன் இந்த காட்டில் உட்காந்து தனித்தனியாக கஷ்டப்படுது அப்படின்னு. இவர் மறுபடியும் போய் கேட்டுட்டு அங்கேயே திரும்ப சொன்னார், அது ஒன்றும் இல்லை சாமி, அந்த அம்மா என்ன நினைக்குது அப்படின்னா, அந்த ஊரை ஆட்சி செய்கிறவர் இருக்கிறாரே அவர் அந்த புலியை விட கொடூரமானவரான், அதை விட புலியே தேவலாம்னு தான் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா இருக்குதுன்னு பதில் சொன்னார் அப்படின்னா. ஆள்பவன் ஏழை மக்களின் எளிய மக்களின் கண்ணீரை, காரணத்தை, வேதனையை, அந்த வலிக்கு பின்னால் இருக்கிற வரலாற்றை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னதான் படித்திருந்தாலும் பட்டங்கள் இருந்தாலும் தலைமை பீடத்தில் இருப்பதற்கான தகுதி இனிமேல்தான் வர வேண்டும் என்று பொருள். தலைமை பீடத்தில் இருக்கிறவர்களுக்குத்தான் என்று இல்லை, தலைமை தாங்குகிற எல்லோருக்குமே இது பொருந்தும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.